ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா அந்த பசங்க வெளில போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வச்சுருந்த துணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய துணியாக்கி அந்த பையனோட முன்னாடி அவனோட தங்கச்சி வச்சு கட்டுறாங்க. ஏன்னா அந்த 2 பசங்களும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குது. ஸோ அந்த குழந்தையாலையும் நடக்க முடியாது, அவனும் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் போனால் கீழே போட்டுருவான்னு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த குட்டி பையன் சொல்கிறான், அம்மா நம்ம இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தானே, நான் இங்கே இருக்கேன், நீங்களும் தங்கச்சியும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, இதுக்கு காரணம் நீயோ இல்லை நானோ கிடையாது, இதெல்லாம் விதி. அதுக்கு அந்த குட்டி பையன் விதினா என்னன்னு கூட தெரியாமல் அப்படின்னா டெஃபினேஷன் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சின்ன பையனுக்கு புரிகிற மாதிரி நம்ம வாழ போகிற வாழ்க்கையோட மேப் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் ஓ டோரா மேப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். என்னதான் இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு 2 நிமிஷம் 3 பேரும் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம் யாரோ முகம் தெரியாத 2 பேர் அந்த ரூமுக்கு வந்து அந்த 2 குழந்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு 2 நிமிஷத்துலேயே அவங்க அம்மா அப்பூ அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அவனும் வரான். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் காதில் அவங்க அம்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஏதோ சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த குட்டி பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அழுவ ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் மறக்காமல் சொல்லிடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டி எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாது, ரொம்ப சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவன் ஓகேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் அந்த முகம் தெரியாத பசங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதோட பார்ட் 2 முடியுது. இது வரைக்கும் ஸ்டோரி என்னன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. இவங்க 3 பேரும் எங்கே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்க அப்பா எங்கே, இந்த பசங்க யார் கூட்டிகிட்டு போகிறா, அவங்க அம்மா அந்த பையன் காதில் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு போக போக தெரியும். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க பார்க்குறேன். இந்த கதை பற்றி ஏதாவது கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.